இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எவ்வாறு துக்கப்படுகிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 7 வசனம் 10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. For godly sorrow worketh repentance to salvation, not to be repented of. But the sorrow of the world worketh death. 2 Corinthians chapter 7 verse 10. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், நம்ம மாம்சத்துக்குரிய துக்கம் என்ன செய்யுமா? அது மரணத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் தேவனுக்கேற்ற ஆவிக்குரிய துக்கமானது நம்மை அதாவது மறுபடியும் மனம் திரும்ப இடமில்லாத அளவிற்கு ரட்சிப்பிற்கு ஏதுவாக நம்மை அழைத்து செல்லும், மாற்றும் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நாம் இந்த நாட்களில் எவ்வாறு துக்கப்படுகிறோம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது, நம்ம துக்கப்படுறோமா? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவங்கள்ல அநேகர் துக்கப்படுறதுன்னா என்னதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கோம். ஏதோ எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பாவத்தின் மேல் பாவம் செய்தாலும் ஆவியானவர் எவ்வளவுதான் உணர்த்தினாலும் சரி, அந்த ஃபீலே நம்மளுக்கு இருக்காது, அந்த துக்கமே நம்மளுக்குள்ள வராது. ஏதோ டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ற மாதிரி தான் அநேக பாவத்தை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நாம் எப்படி துக்கம் கொள்ளணும் அப்படின்றத வேதத்துல 2 நபர்களிடத்தில் நாம் பார்க்க முடியும். முதலாவது லௌகீக துக்கம், அதாவது நமது மாம்சத்துக்குரிய துக்கம். அதை எங்க பார்க்கலாம்னா மத்தேயு 27வது அதிகாரம். அங்க யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தாச்சு. இப்போ இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை அறிந்து யூதாஸுக்கு பயங்கர கஷ்டமாயிருது. இம்மீடியட்டா எங்க போறா அப்படின்னா, தேவாலயத்து மூப்பர்கள் இடத்திலும் அந்த பிரீஸ்ட் கிட்டையும் போய், நான் உங்ககிட்ட 30 காசை வாங்கிட்டு குற்றம் இல்லாத அவரை நான் காட்டி கொடுத்துட்டேன், அந்த குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு துக்கப்படுகிறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அழகாக அந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது, அது ஓம்பாடு, நீயாச்சு உன் பாவமாச்சு அப்படின்னு கை கழுவுறாங்க. இம்மிடியட் அவன் என்ன பண்றான்னா, அந்த வெள்ளி காசுகளை ஆலயத்துல எரிஞ்சிட்டு போய் தூக்கு மாட்டிட்டு இறந்தான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். என கண்மானவர்களே, இங்க என்ன நடக்குது? தன்னுடைய மாம்சத்திலே அவன் துக்கம் கொண்டதுனால மனிதர்களை பார்த்து ஓடினான். அங்கே அவனுக்கு எதிர்பார்த்த மன்னிப்பு கிடைக்கல, ஆறுதல் கிடைக்கல, மாறாக மரணம் தான் கிடைத்தது. இதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், லௌகீக துக்கமோ மரணத்துக்கு எதுவா இருக்கும். அப்படியானால் நம்ம என்ன மாதிரியான துக்கப்படணும்? ஆவியிலே துக்கப்படணும். இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, பேதுருவின் இடத்தில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். மத்தேயு 26வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துவினாலே எச்சரிக்கப்படுகிறார், நீ என்னைய இன்னைக்கு சேவல் கூறுறதுக்குள்ள 3 முறை மறுதளிப்பாய் அப்படின்னு. நம்ம தான் பெரிய ஆளாச்சே, நம்ம எப்படி மறுதளிப்போம்? எல்லாமே அவர் பேதுரு அவ்வளவு ஸ்ட்ராங்கான இருந்தாரு. ஆனா என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போயாச்சு. அங்கே இருக்கிறவர்கள் மறுபடியுமாக 3 முறை, நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் தானே, நீயும் அவன் சீசன் தானே, நீயும் அவர்களோடு கூட இருந்தவன் தானே, அவங்கள ஒருத்தன் தானே கேட்டதுக்கு 3 வாட்டியும் பேதுரு மறுதளிக்கிறார். நம்ம அந்த வசனத்துல கடைசியா வர்ற வசனங்களை பார்த்தா தெரியும், அவரை மறுதளிக்கவும் சபிக்கவும் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ இயேசு என்னை ஆல்ரெடி வான் பண்ணி இருந்தார், அப்படி இருந்தும் அவர் சொன்ன மாதிரி நான் பாவம் செஞ்சிட்டேனே, வார்த்தையில விலகி நடந்துட்டேனேன்னு எப்போது பேதுருக்கு ஞாபகம் வந்ததோ, அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, மனம் கசந்து அழுதார் அப்படின்னு வெளியே போய். அப்படியானால் இங்கே அவர் என்ன சொல்லி எழுதியிருப்பார்? ஐயோ இயேசுவே என்னை மன்னிங்க, நீங்க சொன்னதையும் அறியாமல் தெரியாமல் மீறி நான் நடந்துட்டேன், உயிருக்கு பயந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் உங்க நாமத்தை தெரியாது அப்படின்னு மறுதளிச்சிட்டேன் அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு இருப்பார். என கண்மானவர்களே, இங்கே தேவனுக்கேற்ற துக்கம் ஆவியிலே அவர் இருதயத்திலிருந்து தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் துக்கப்பட்டதின் விளைவு நமக்கு தெரியும். பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு அவர் பண்ற பிரசங்கம்லாம் எப்படி இருந்தது? ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்த ஏதுவாய் இருந்தது. ஒவ்வொரு நாளும் சீஷர்கள் சபையிலே சேர்த்து கொள்ள பேதுருவை ஆவியானவர் யூஸ் பண்ணாரு. அப்படியானால் இங்கே ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய துக்கமானது தேவனுக்கு ஏற்ற வகையில்
அவரை எடுத்து பயன்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்போது தேவனுக்கேற்ற ஆவிக்குரிய ரீதியில் தேவனிடத்தில் முறையிட்டு மன்னிப்பு கேட்கிறோமோ, துக்கப்படுகிறோமோ, தேவன் நம்மையும் பயன்படுத்துவார். அதுக்காக நான் எப்படி வேணாலும் பாவம் செய்வேன், எத்தனை தடவைனாலும் செய்வேன், திரும்ப திரும்ப போவேன், இது காரியம் கிடையாது. இந்த இடத்துல அழகாக எழுதியுள்ளார், மறுபடியும் மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமிராமல். நம்ம பேதுருவை பார்த்தா தெரியும், ஒரே தடவை தான் அவர் மனஸ்தாபப்பட்டார், ஆவியானவரை பெற்றுக்கொண்டார், தனது மரண பரியந்தம் இயேசுவுக்காய் எழும்பி செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனிடத்தில் எப்போது ஆவிக்கேற்ற பிரகாரமாய் துக்கப்படுகிறோமோ, ஆவியிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, தேவன் நம்மை முடிவு பரியந்தம் அவருக்காய் பயன்படுத்துவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்கள் இருதயங்களிலே எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில நாங்க தேவையில்லாத காரியத்துல ஈடுபடும் போது எங்களை நீர் அறிவுறுத்துகிறீரப்பா. அதை எங்களுக்கு வான் பண்றீங்க தகப்பனே. அந்த வார்னிங் அப்பா நாங்க எந்த விதத்திலும் உதாசீனம் பண்ணக்கூடாது அப்பா. நாங்கள் உண்மை கிட்ட தகப்பனே மனம் திரும்பி ஆவியிலே துக்கிக்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசோதிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உணர்த்துங்க அப்பா. மறுபடியும் மறுபடியுமாய் நாங்கள் மனஸ்தாபப்படுகிறது மாதிரி காரியத்துல ஈடுபடக்கூடாது. எப்போதும் உமக்கு உகந்த காரியங்களை உமக்காக எழும்பி நிற்கிறவர்களாய் நாங்கள் இருக்க ஆவியானவரே, நீர் எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.